ஸோ இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் க்ரைம் சீன் மேனேஜ்மெண்ட்டோட டாப் சப்ஜெக்டில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷன் செட்டப் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்ஷியன் ரூட்ஸ் அண்ட் ஏர்லி ப்ராக்டிசஸை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன்ஷியன் ரூட்ஸில் அந்த ஆதிகாலத்து ஹிஸ்ட்ரியில் 3 விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு கௌட்டில்யா சர்த்தசாஸ்திரால ஆரம்பிக்கிறோம். இவங்க வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸு க்ரைம் சீன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அப்போலேருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு தான் வராங்க. டாக்குமெண்டட் ஏர்லி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஃபார் சிஎஸ்எம் அண்ட் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். செகண்ட் பாயிண்ட், பேப்புலரி லைன்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த பேப்புலரி லைன்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் பெர்சிஸ்டன்சியை கண்டுபிடிச்சாங்க இவங்க. லைக் அதை டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் சயின்டிஃபிக் பேசிஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற அந்த சயின்டிஃபிக் பேசிஸ் தான் பர்சனல் ஐடென்டிட்டிங்கிற ஒரு ஐடியாவுக்கான கிரவுண்ட் ஒர்க்காக இருந்தது. ஸோ என்னெல்லாம் கௌட்டிலோட அர்த்தசாஸ்திரா டாக்குமெண்டட் ஏர்லி சயின்டிஃபிக் எவிடன்ஸ். செகண்ட் வந்து பேப்புலர் லைன்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்டோட அந்த ஒரு யூனிக்னஸை டிஸ்கவர் பண்ணாங்க. தேர்ட், சயின்டிஃபிக் பேசிஸ். இந்த ஃபஸ்ட் ரெண்டில் இருக்கிற சயின்டிஃபிக் பேசிஸ் தான் பர்சனல் ஐடென்டிட்டிக்கான இந்த ஒரு ஐடியாக்கான கிரவுண்ட் ஒர்க்காக இருந்தது. அடுத்தது 19th century இன்ஸ்டிடியூஷனலைசேஷன். 19th centuryயில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் லேபு கொண்டு வந்தாங்க. கெமிக்கல் எக்ஸாமினர்ஸ் லேப். ஃபஸ்ட்டு லேப் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. கெமிக்கல் லேப்னால என்ன புரியும்ல, டாக்ஸிகாலஜிக்கல் அனாலிசிஸ். 1849. ரோல்ஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸு, ஸ்டெயின்ஸு, கெமிக்கல் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு கெமிக்கல் எக்ஸாமினரி லேபு ஃபஸ்ட்டு வந்தது மெட்ராஸில் 1849. என்ன வேலை, டாக்ஸிகாலஜிக்கல் அனாலிசிஸ். ரோல்ஸ் அனலைஸ் ஃபுட்டு, இன்டர்னல் ஆர்கன்ஸு, சாம்பிள்ஸு, ஸ்டெயின்ஸு, பிளட்டு, சீமன் அந்த மாதிரி. அடுத்த லேப் என்ன வந்ததுன்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஆந்த்ரோபோமெட்ரிக் பியூரோ. இது கொல்கட்டாவில் 1892 வந்தது. இது எப்போ செஞ்சாங்கன்னா பெர்டிலன்ஸ் ஆர்த்தோபோமெட்ரிக் சிஸ்டம். ஆந்த்ரோபோமெட்ரிக் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் ஃபார் மெயின்டைனிங் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஆந்த்ரோபோமெட்ரிக் பியூரோ டிஸ்கவர்ட் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் பெர்டிலன்ஸ் ஆந்த்ரோபோமெட்ரிக் சிஸ்டம் ஃபார் மெயின்டைனிங் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அண்ட் ஃபோட்டோகிராஃபி. பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனில் ஆந்த்ரோபோமெட்ரிக் அண்ட் ஃபோட்டோகிராஃபி இன் சிஐடி. இது வந்து கிரிமினல் அப்பியரன்ஸ், கிரிமினல்ஸை இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் ஒரு டீட்டெயிலான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோகிராஃபி அலோவ் பண்ணாங்க. ஃபோட்டோகிராஃபி இன் சிஐடி allowed for records of detailed criminal appearances before fingerprinting became standard. fingerprinting standard ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிரிமினலோட டீட்டெயில்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக அலோவ் பண்ண விஷயம் தான் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். வில்லியம் ஹெர்ஷல், எட்வர்ட் ஹென்ரி அண்ட் சிஎஃப்பிபி. வில்லியம் ஹெர்ஷல் இவர் தான் இந்த ஃபிங்கர் டிப் மார்க்கிங்கோட பெர்மனன்ட் நேச்சரை ரெக்கக்னைஸ் பண்ணார். ஃபிங்கர் டிப் மார்க்கிங்கோட பெர்மனன்ட் நேச்சர். வில்லியம் ஹெர்ஷல், எட்வர்ட் ஹென்ரி. தம்ப் இம்ப்ரெஷன். இவர் வந்து தம்போட அந்த இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறது, ஆந்த்ரோபோமெட்ரி, அப்புறம் அந்த 10 விரலோட இம்ப்ரெஷன் எடுக்கிறத பற்றி பேசினார். அதை சஜஸ்ட் பண்ணார். சிஎஃப்பிபி, சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ. இந்த பில்டிங்கை எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா ராயல் போலீஸ் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் மட்டும்தான் இதை செஞ்செடுத்தாங்க. 19th centuryயில் அப்படின்னா. அடுத்தது ஏர்லி 20th century. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸு அண்ட் ஃபாரன்சிக் க்ளூஸ் அண்ட் சப்வர்சிவ் கேசஸ். சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் க்ளூஸ் அண்ட் சப்வர்சிவ் கேசஸ். அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாமினர் ஆஃப் கொஸ்டின் டாக்குமெண்ட்ஸ், ஜிஇக்யூடி. அது வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் இண்டிபெண்டன்ஸ் டியூரிங் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸ்க்கு இடையில ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ சிவில் அண்ட் க்ரைம் கேஸஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ், ஜிஇக்யூடி, கவர்மெண்ட் எக்ஸாமினர் ஆஃப் கொஸ்டின் டாக்குமெண்ட்ஸ். அடுத்த ஃபுட் பிரிண்ட் செக்ஷன். எக்ஸாமைனிங் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃப்ரம் க்ரைம் சீன். அடுத்த ballistics lab, firearm examination.
பேலிஸ்டிக்ஸ் வந்து ஃபயர் ஆர்ம் ரிலேட்டட் கன் புல்லட்ஸ் அது ரிலேட்டடான எக்ஸாமினேஷன் தான் பேலிஸ்டிக்ஸ். அடுத்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு SFSL ஸ்டேட் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப். இதுதான் ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் லேப் ஃபார் ஃபாரன்சிக் சயின்ஸ். இதில் வந்து கெமிக்கல் எக்ஸாமினர்ஸும் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, மெடிக்கோ லீகல் ஃபெசிலிட்டிஸும் இன்வால்வ் ஆயிருந்தது, ஃபிசிக்ஸும் இன்வால்வ் ஆயிருந்தது. CFPB சென்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ, இது வந்து ஐபிக்கு அடியில் வந்துருச்சு. CFPB வந்து ஐபிக்கு அடியில் வந்துருச்சு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இன்டர்ஸ்டேட் கிரிமினல்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது இந்தியன் அகாடமி ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ், IAFS. இது எதுக்காக செஞ்சாங்கன்னா, இதோட மெயின் ஃபோக்கஸ் அண்ட் ரோல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்ச், பையனியல் ஜேர்னல்ஸ், ப்ரொமோட்டட் நேஷ்னல் ஃபாரன்சிக் டயலாக். சரி, அந்த 3 விஷயங்கள் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ், ICFS. இதோட மெயின் ரோல்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங், அகாடமிக் ரிசர்ச், ஃபுல்லி ஃப்ளெஜ்ட் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூட். படிக்கிறது எவ்வளோ கஷ்டமா. அடுத்தது ஃபாரன்சிக் சயின்ஸோட டெஃபினிஷன் பார்த்துடலாம் அண்ட் ஸ்கோப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் டு கொஸ்டின்ஸ் ஆஃப் லா. சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் டு கொஸ்டின்ஸ் ஆஃப் லா. ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அவங்களோட வேலை என்ன பார்த்தா, லொக்கேட், கலெக்ட், ப்ரிசர்வ் அண்ட் இன்டர்ப்ரெட் எவிடன்ஸ் ஃப்ரம் க்ரைம் சீன்ஸ். 4 விஷயம்: லொக்கேட்டு, கலெக்ட், ப்ரிசர்வ், இன்டர்ப்ரெட் எவிடன்ஸ் ஃப்ரம் க்ரைம் சீன்ஸ் டு சப்போர்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசிப்ளின்ஸ் இருக்குது. எல்லாம் எதுக்காக? டு எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான டெஸ்டிமனியை டெலிவர் பண்ணுறதுக்கும் தான். மெயினான டிசிப்ளின்ஸ் என்னன்னு பார்ப்போம். மெடிக்கலில் பேத்தாலஜி, ஆட்டோப்சி, மெடிக்கல் எவிடன்ஸ், காஸ் ஆஃப் டெத் எல்லாம் வந்துடும். டாக்ஸிகாலஜி, ட்ரக்ஸ் அண்ட் பாய்சன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆந்த்ரோபாலஜி, ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸு. சீராலஜி, பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ். என்டோமாலஜி, இன்செக்ட்ஸ் வச்சு டைம் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் டெத்து கண்டுபிடிக்கிறது. சைக்கியாட்ரி அண்ட் சைக்காலஜி, ஒஃபெண்டர் எவாலுவேஷன், கிரிமினல் ப்ரொஃபைலிங் தான் சைக்கியாட்ரி அண்ட் சைக்காலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிஸ்யூஸ். Engineering, accidents, failures and structure collapses. Odontology, bite mark, dental identification. At the need and importance of forensic science. Corpus delicti, 6 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷஸ் கார்பஸ் டெலிசிட்டி. க்ரைம் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த கார்பஸ் டெலிக்டி. டிட்டர்மைன்ஸ் இஃப் க்ரைம் ஹேஸ் occurred. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸ், விக்டம்ஸ் அண்ட் க்ரைம்ஸ். அடுத்து வந்து மாடஸ் ஆப்பராண்டி அண்ட் டைமிங், எப்போ எப்படி, அதான் இந்த மாடஸ் ஆப்பராண்டி, எப்போ அண்ட் டைமிங், எப்படி. ஹவ் அண்ட் வென், எங்கே, எப்போ. ஹவ் அண்ட் வென்னா எப்படி அண்ட் எப்போ. இன்வெஸ்டிகேட்டிவ் லீட்ஸ், போலீஸை கைட் பண்ணுறது இவங்களோட ஒரு வேலை தான். எதுக்கு? சாம்பிள் அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணுறது. அடுத்த வெரிஃபிகேஷன்,
ப்ராசிக்யூஷனு அந்த டிஃபென்ஸ் கிளைம்ஸு அதெல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதும் இவங்களோட வேலை தான். இந்த ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் கிளைம்ஸை வெரிஃபை பண்ணுறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்னோசென்ட், தப்பான புரியுதுல்ல. The fundamental principles of forensic science. Principle of individuality. எவ்ரி ஆப்ஜெக்ட் இல்லை பர்சன் யூனிக்கானது. சரியா? ஒரே இடத்துல ஒரே டைமில் ஒரே மாதிரியான 2 விஷயங்கள் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எவ்ரி கான்டாக்ட் லிவ்ஸ் அ ட்ரேஸ். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் occurs when 2 entities interact. இதுதான் லொக்கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரூல்னு சொல்லலாம். ப்ரோக்ரஸிவ் சேஞ்ச். Everything changes over time. Timely action preserves evidence integrity. டைம் ஆக எல்லாம் மாறும். நம்ம கரெக்டான டைமுக்கு ஆக்ஷன் எடுத்தால் தான் அந்த எவிடன்ஸை அப்படியே பத்திரமா வச்சுக்க முடியும், ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்பேரிசன். சிமிலர் ஐட்டம்ஸை மட்டும்தான் நம்மளால் வேலிடாக கம்பேர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டைப் அண்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகுதெல்லாம் செக் பண்ண முடியும். அனாலிசிஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்மளால் முடிஞ்சால் அண்ட் எப்போதுமே கரெக்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணணும். ப்ராபபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ப்ராபபிலிட்டி. எவிடன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ். தெரியலையே, அது கூகுளில் பார்க்கணும். சர்க்கம்ஸ்டன்ஷியல் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவான விஷயம். ஐ விட்னஸுங்கிறது ஒரு பயாஸ்டான விஷயம். ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தான் ரிலையபிளான விஷயம். அடுத்த டியூட்டிஸ் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். க்ரைம் சீன் அண்ட் எவிடன்ஸ் அக்விசிஷன். ஃபஸ்ட்டு போனோடனே க்ரைம் சீன் அண்ட் எவிடன்ஸ் அக்விசிஷன். ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்ட் த சீன். சர்வே, நோட்டு, ஸ்கெட்சு, ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்ட் த சீன். லொக்கேட் அண்ட் கலெக்ட் எவிடன்ஸ். ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்லி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிவான எக்யூப்மெண்ட்ஸும் போட்டுக்கணும் அண்ட் ப்ரிவென்ட் கண்டாமினேஷனும் பண்ணிக்கணும். ப்ரிசர்வ் எவிடன்ஸ். பேக்கேஜ் அண்ட் லேபிள், மெயின்டைன் சாம்பிள் இன்டெகிரிட்டி. செயின் ஆஃப் கஸ்டடி. கண்டிப்பாக விகரஸாக உட்காந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவிடன்ஸ் எங்கே போகுது, எங்கே வருது எல்லாத்தையும். ரிகரஸ்லி டாக்குமெண்ட் த மூமெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் டு என்ஷூர் அட்மிசபிலிட்டி இன் கோர்ட். அடுத்தது லேபரேட்டரி அனாலிசிஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஓகே, லேபுக்கு போனதுக்கப்புறம் எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணோம். எக்ஸாமைன் அண்ட் கம்பேர் சாம்பிள்ஸ். ஓகேவா? செகண்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், க்ரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே சர்வே எடுத்து ஸ்கெட்ச் எடுத்து ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு சீக்வன்ஸும் அந்த க்ரைமை பற்றியான ஃபேக்ட்ஸும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த இன்வெஸ்டிகேட் ஏஜென்சிக்கு. வேணால் ரிசர்ச் ஒர்க்கையும் பண்ணலாம், புது ஃபாரன்சிக் டெக்னிக்ஸ் டு மேக் அ ஒர்க் ஈஸியர். அது லேப் அனாலிசிஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அடுத்தது ஜுடிஷியல் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் சப்போர்ட். ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட் டெஸ்டிமோனி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கோர்ட்டில் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் கோர்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸாக இருக்கணும். ஸோ நம்ம வேலையில் சின்சியராக கரெக்டாக இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். விக்டிம்ஸு, சஸ்பெக்டு, வெப்பன்ஸு, இந்த மூணுத்தையும் நம்ம தான் கரெக்டாக ஐடென்டிஃபை அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது மூணுமே நம்மளோட ரோல்ஸ். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதான் அந்த டிஃபென்ஸ் ப்ராசிக்யூஷன் கிளைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம தலையை தான் அது இருக்குது. ப்ரொடெக்ட் தி இன்னோசென்ட். எஜுகேஷன். ட்ரெயின் போலீஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஸோ தட் இவங்களும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியும் இவங்களால். அடுத்த கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். ப்ரொசீஜரல் இன்டெகிரிட்டி. எவிடன்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், ப்ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அது எப்போவுமே நம்ம கரெக்டான ப்ரோட்டோகால்ஸை வச்சு தான் செஞ்சானோம். எதுக்கு? டு ப்ரிவென்ட் கண்டாமினேஷன் ஆர் லாஸ். அடுத்தது செயின் ஆஃப் கஸ்டடி எப்போவுமே இருந்தாலும் அதை பிரேக் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்வேஸ் யூஸ் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். அடுத்து ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன். எப்போவுமே அப்சல்யூட் அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கணும். கிளியர் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் தான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ், ஃபோட்டோ எவிடன்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இது மூணுமே கிளியர் டீட்டெயில் ரெக்கார்டிங்ஸாக இருக்கணும்.
இந்த எல்லா அனாலிசிஸு, கம்பேரிசன் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே வேலிடான சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் வெரிஃபையபிள் டேட்டா பேஸ் பண்ணி இருந்தாகணும். அடுத்தது எத்திக்கல் அண்ட் ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக நேர்மையான அன்பயாஸ்டான எக்ஸ்பர்ட் டெஸ்டிமனியை கோர்ட்டில் கொடுத்தாகணும். அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. நோ மிஸ்ரெப்ரசன்டிங் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டிங் ஒப்பீனியன்ஸ் பியாண்ட் எக்ஸ்பர்டீஸ். ப்ரொடெக்ட் ரைட்ஸ் ஆஃப் இன்னோசென்ட். எதுக்கு? நம்ம ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் ஃபேர்னஸை மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அதனால் அதுவும் ப்ரொடெக்ட் ரைட்ஸ் ஆஃப் இன்னசென்ட் டு மெயின்டைன் தி ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் த சீன். எஜுகேட் அண்ட் ட்ரெயின் த போலீஸ். அண்ட் இந்த நடக்கிற எல்லாத்துமே நம்ம அன்பயாஸ்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கான்ஃப்ளிக்ட்டு தகராறு, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஆர்கனைசேஷன் செட்டப்பு ஹையரைக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்.